இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 3லேருந்து 3.5 கேரட் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ கேரட் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் அந்த கேரட்லாம் எடுத்து அதெல்லாம் தோலெல்லாம் சீவி வச்சுக்கிறேன். எல்லா கேரட்டுக்குமே ஃபர்ஸ்ட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம இப்போ துருவ போகிறோம். எல்லா கேரட்டையுமே இந்த மாதிரி நல்லா துருவிக்கணும். அதுக்கப்புறம் கேரட் அல்வா செய்கிறதுக்கு நமக்கு பால் தேவை. நான் 1/2 லிட்ரு பாலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மொத்த பாலையுமே நம்ம அல்வாவில் ஊற்ற போகிறோம். 1/4 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்ரு பால் ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி புட்டு வச்சுருக்க முந்திரி எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி எல்லாம் வறுத்து எடுத்த பிறகு அந்த நெய்லேயே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த கேரட் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை நான் 3 பேட்சாக பிரிச்சுக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கேரட்டை நான் வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஊற்றி அந்த பால்லாம் நல்லா வற்றின பிறகு திரும்பவும் இப்போ இன்னொரு தடவை பால் ஊற்றுறேன். இதுவும் நல்லா இந்த மாதிரி வற்றிட்ட பிறகு இப்போ 3ஆவதாக இருக்கிற மொத்த பாலையும் நான் ஊற்றிடுறேன். இப்போ இது இந்த பால்லையே நல்லா வேகணும். இப்போ நம்ம இந்த டைமில் தேவையான அளவுக்கு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கேரட் எடுத்ததுனால நான் 1/2 கப் தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா அந்த பால்லையே வெந்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டு நல்லா கலரிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கிட்டா சூப்பரான கேரட் அல்வா ரெடி. ரியலாக அந்த கேரட் ஸ்மெல்லெல்லாம் இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.